வீக்கெண்டு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரே முடிவாக எடுத்துகிட்டு ரொம்ப நாள் பெண்டிங்கில் போட்ட இந்த குத்ராயன் பீக்கை ஏறியே ஆகணுன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் போன இடம் தான் ஐயூர் ஃபாரஸ்ட்டு. அஞ்சட்டி அது ஒரு காடு. ஐயூர் வந்து எக்கோ டூரிசம் பார்க்கு. ஸோ தமிழ்நாடு ட்ரெக்கிங், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ட்ரெக்கிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, trucktamilnadu.com அந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பீக்குக்கு போனேன். ஸோ இந்த ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டஃபஸ்ட் ட்ரெக்கிங் லிஸ்ட்டில் வந்து இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். 11 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் இருக்கும். 1400 மீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஹைக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது உண்மையாகவே டஃப்பாக இருக்கா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரெக்கிங்க்கு இந்த வீக்கெண்டு போனேன். நாட் ஓன்லி தட், எப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாலும் நம்மளோட தேடல் அனிமல்ஸை பார்க்கணுன்றது, அதுவும் பார்த்தனா இல்லையான்னு கீப் வாட்சிங் த வீடியோ. 7 o'clock ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஸோ போன உடனே ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க. தென் ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் காரில் போகிறதா இருந்தது. அங்கே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்துருதுங்களா? இங்கே அங்கே தான் போகிறோம். ஓகே, இங்கே தான் போகிறோம். ஸோ ட்ரெக்கிங் இப்போ 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவர் ஒரு லோக்கல் கைட். ஸோ லெட்ஸ் see, 8 o'clock ஸ்டார்ட் பண்ண ட்ரெக்கிங். நம்ம கூட ஒரு 4 பேர் வராங்க. ஓகே, ஓகே. ஒத்தடி பாதை தெரியும், ஆனால் இப்படி வந்து அப்படியே வந்து செடியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நடுவில் ஒரு சின்ன பாதையை கொடுத்துட்டு இதெல்லாம் ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னு அப்படி இருக்கும். நைஸ். பாருங்க, இந்த பாதை, இந்த பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் முன்னாடி போயாச்சு. நான் தான் லாஸ்ட்டு. போயிடலாம். தெரியுறாங்க ஆட்கள். தூக்கணாங்குருவி. அப்பா, சிவப்பு மூக்கு ஆள்காட்டி. இந்த சைடு வந்து இருக்கிறது குற்றாயினார். ஓகேங்களா? திஸ் சைடு குற்றாயினார், திஸ் சைடு ஆல்சோ குற்றாயினார். ஓகேவா? we are in குற்றாயினார். இந்த காட்டு பயணம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே டஃப்ன்ற கேட்டகரியில் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு trucking.comல வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. ஸோ ஸ்டார்டட். ஒரு கைடு முன்னாடி போயிட்டுருக்காங்க. டெரிட்டரி இன்சார்ஜும் நம்ம கூட வராங்க. ஸோ அவர் வராங்க, இன்னொரு கைடு வராங்க, அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டுருக்க பாதை இதுதான். செடிக்கு நடுவில் வந்து ஒரு பாதையை உருவாக்கி அதில் வந்து ட்ரெக்கிங் போயிட்டுருக்குறோம். எனக்கு என்னென்னா
மெயினாக அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுமா, பேர்ட்ஸ். ஸோ அதனால தான் கிளம்பும் போது அப்படி ஒரு குளிர். இங்கே வந்த உடனே குளிரெல்லாம் ஒன்றும் இல்லை. அது காட்டுக்குள்ளே ட்ரெக் பண்ணாவே அந்த குளிரெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அது எங்கே போகுது தெரியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ பாதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டெப்ஸு, கல், இதோ இந்தளவுக்கு கல், பாறை எல்லாம் கடந்த பாதையாக தான் இருக்குது. ஓ ஆமாம். Oh my god, இவ்வளோ பெருசா? The small one. Small. We have bigger than this in our forest. In my forest. மேங்கோ ட்ரீயா? எவ்வளோ பெரிய மேங்கோ ட்ரீயை காமிச்சு திஸ் இஸ் ஸ்மால் ஒன் சொல்கிறாங்க. That's why trees are like this. We use mobiles, signals, birds die. The natural growth is less. Current days, we didn't expect this much tree. I think it's more than 150 years. Wow, yeah. The 800 years old tree is fell. All that. Okay. அடா வாட் ஏ பியூட்டி. இதைத்தான் வந்து ட்ரக் தமிழ்நாட்டில் இந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்கிறாங்க குத்ராயன் பீக்குக்கு. வா 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 வா. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் பாதி ட்ரெக்கிங் கம்ப்ளீட்டட்னு ஒரு எடுத்துக்கலாம். மரம் விழுந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து இன்னும் பாதி இருக்குது. இந்த ஒரு மரத்தில் தான் வந்து ஏறி போயிட்டு ஒரு சர்க்கஸ் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறேன். வில் ட்ரை. ஆனால் இங்கேருந்து இப்படி ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. பட் லெட்ஸ் சி, வில் ட்ரை. சரியான ஸ்பாட். அண்ட் வெதர் இஸ் ஸோ காம், சில், ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ பெரிய மரம் விழுந்துருக்கு. ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன நான் வேலை பார்த்துட்ருக்கேன், ஜிக்ஸாக் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இதில் ஏற முடியல. ஸோ ஆல்ரெடி வி நோ திஸ் டெக்னிக். எப்படி சரி, அவன் கூப்பிட்டு வெயிட் பண்ணுறாங்க. வருஷம் கூப்பிட்டு வரணும். பாஸ் மேடம் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா? அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். கூப்பிட்டு வாடா போயிட்டு. கீழே எல்லாம் தள்ளி விட்றாதீங்க. அவன் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இந்தாட்ட சேஃபான ஒரு இடம் இருக்கு. மரக்கொத்தி பார்த்துருக்கீங்களா? சாரை கூப்பிட்டு வாடா மேடம். நீங்கள் ஆகும். ஸோ இவ்வளோ தூரம் மரம் ஏறி வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. அவங்க இப்போ எங்கே நின்றுட்டு இருக்காங்கண்ணா? சொல்லுங்கள்.
பின்னாடி எல்லாம் பேக்ரவுண்ட் தெரியுதா? ஆ தெரியுதுல்ல? elephant, it's not a luck. It is bad luck. Bad luck. Yeah. It's going to trample you. Okay. If இதுதான் காட்டில் இருக்கிற மேங்கோ ட்ரீ. ரியல் மேங்கோ ட்ரீ இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக தான் இருக்குமா. நம்ம நாட்டில் இருக்கிற மரம்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரி தானே கணக்கு. இதுதான் ஒரிஜினல் மாமரம்ன்றாங்க. வா வாட் ஏ ஜிஜான்டிக் மேங்கோ ட்ரீ. ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். அதாவது ஒரிஜினலாக பார்க்க முடியும். இன்சார்ஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போதும் ஏதாவது ஸ்டோரி சொல்லுவார், கொஷின் கேட்பார். ஸோ எலிஃபண்ட்டை பற்றி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. when they reach Karnataka, after a few months they stay there, then they came back. The small one recall it, what the mama teach. He recall, he try, he fall, he learn. Then return to Karnataka, he get little mature. He got a small teeth. Then when he go to drink the milk, the mother got hurt. Then the mother push out the family, the male, the small one. Then the male go, always whatever happens, the male get hurt everywhere. Okay, it's a true or not, ma'am? Is it so? I don't believe it. Say okay. After that, the male go survey alone, learn alone, rise alone. That time he get very anger, very aggressive. That's why people say the single elephant are very dangerous compared to the herd. So that time he got PhD in philosophy, because in sometimes it's learn everything. He do anything. He perambulate single elephant only. The lonely person learn lot of things, na? Experience lot of things. After that, he meet another herd groups, go mingle, fight, and get the mate. That's why we call elephant as traditional animal, and they have some unique war strategies. If any danger to the babies, within second they form the war formation. So, and one more thing is, they are the fellows in huge in the landscape all over the earth. Nandri vanakkam. Finally, Guthrayan Peak reach பண்ணியாச்சு. So this is the view. சரியான சில்னஸ், சரியான காற்று. I'm going to relax for some times. அதான் மறுபடியும் கீழே இறங்கணும், முடியல. ட்ரெக்கிங்கில் சும்மாவா, நேச்சரில் மச்சாரத்தில் சும்மாவா. பகுதியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ டென்ஸாக இருக்குது. இது பீக்கை ரீச் பண்ணதுனால இன்சார்ஜ் வந்து இது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஃபைனலி பீக்கை ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும் போது கூட பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சாட்டர்டே சண்டே மற்றவங்களுக்கு தான் லீவுன்னா அனிமல்ஸ் கூடவா லீவு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு அனிமல்ஸை கூட எங்கள் ஸ்பாட் பண்ண முடியல. கடைசியாக யானையோட சாணத்தை தான் நாங்கள் வந்து பார்த்தோம். 8 மணிக்கு ஆரம்பித்த ட்ரெக்கிங் 1 மணிக்கு முடிஞ்சது. டோட்டலாக 5 ஹவர்ஸில் முடித்தோம். கண்டிப்பாக இது டஃப்பான ட்ரெக்கிங் தான். மீண்டும் அடுத்த ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.